students, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் ஜியோமெட்ரி. எக்ஸசைஸ் 4.1ல உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல வந்து டீடைலா வந்து பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 4.1 ப்ராப்ளம் நம்பர் 1 of 1. Check whether the which triangles are similar. ஸோ இங்க வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து சிமிலரா இல்லையா அப்படின்றத வந்து நம்மள வந்து செக் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? ஸோ செக் பண்ணுவோமா? என்ன செக் பண்ணணும்னா, இங்க கொடுத்திருக்க ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலரா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ சிமிலரா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணாலே அந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலரா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா சைடோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து இதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கா அப்படின்றத நம்ம வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இங்க கொடுத்துருக்க வந்து ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் வந்து என்னென்ன, ஒரு ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஇடி ஸ்மால் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ ட்ரையாங்கிள் ஏஇடி. இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து என்னது, லார்ஜர் ட்ரையாங்கிள், அது வந்து ஏபிசி. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து சிமிலரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா வந்து இருக்குமா? அதாவது இப்போ லார்ஜர் ட்ரையாங்கிளோட சைடு வந்து ஏபி. சரிங்களா? ஸோ ஏபி பை ஸ்மாலர் ட்ரையாங்கிள் ஏடியா. ஸோ ஏடி இஸ் ஈக்குவல் டு, இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவலா வந்திருக்கும், அதாவது ஏசி இந்த மொத்தது ஏசி பை ஏஇயா, ஸ்மாலர் ட்ரையாங்கிளோட சைடு. ஸோ ஏஇ. இப்போ ஏபி வந்து பாத்தீங்கன்னா என்ன வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஏபி வந்து பாத்தீங்கன்னா 3 + 5, அதோட டோட்டல் தான் ஏபி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ 8 டிவைடட் பை ஏடி. ஏடி வந்து எங்க வந்து இருக்கு, இங்க வந்து இருக்கு. ஸோ இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3. ஸோ 8/3 இஸ் ஈக்குவல். ஸோ ஏசி வந்து என்னது, டோட்டல் ஆஃப் 2 + இந்த 3 × 1/2. ஸோ 2 + 3 × 1/2 என்ன கிடைக்கும், 3 × 2 6, 6 + 1 7. ஸோ 7/2 டிவைடட் பை ஏஇ. ஏஇ வந்து இங்க 2 வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 8/3 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், இங்க வந்து 2 வந்து கிடைக்கும், இங்க 2 × 2 4, 4 + 7 வந்து 11 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ by 2. 8/3 இஸ் ஈக்குவல் டு 11/2 இன்டூ இங்க வந்து 1/2/1 வந்திருக்கா. ஸோ மேலே போகும்போது 1/2 இப்படி வந்து கிடைக்கும். ஸோ 8/3 இஸ் ஈக்குவல் டு 11/4. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸையும் வந்து பாருங்க, இது ரெண்டுமே வந்து ஈக்குவலா வந்து இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா வந்து இல்லை. therefore triangle AED is not similar to triangle ABC. ஸோ இது மூலமா என்ன வந்து தெரியுது, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலர் வந்து கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸோட சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா வந்து இல்ல. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ரீசன். எக்ஸசைஸ் 4.1 ப்ராப்ளம் 1 of 2. Check whether the which triangles are similar and find the value of x. இங்க கொடுத்திருக்க ஃபிகரை வந்து பாருங்க, இங்க கொடுத்திருக்க ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலரா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து என்ன அப்படின்றதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்க வந்து என்ன ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஒரு லார்ஜர் ட்ரையாங்கிள் வந்து இருக்கு ஏபிசி. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னது, பிக்யூசி. சரிங்களா? இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டும் சிமிலரா இல்லையா அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் சி வந்து இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு வந்து காமனானது வந்து ஆங்கிள் சி. சரிங்களா? ஆங்கிள் சி இஸ் காமன். நெக்ஸ்ட் வந்து வேற என்ன வந்து சொல்லலாம், இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் பி வந்து 70 டிகிரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ஆக்சுவலா வந்து இங்க வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல வந்து ஒரு லைன் வந்து இப்படி கிராஸ் ஆச்சு. ஸோ அதோட ஆங்கிள் வந்து 110 டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து 180 மைனஸ் ஆஃப் 110 வந்து அர்த்தம். தட் இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. சரிங்களா? ஸோ அப்படி வந்து பார்த்தோம்னா இங்க ஆங்கிள் பி வந்து 70 டிகிரி, இந்த ஆங்கிளும் வந்து 70 டிகிரி. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்க்கும்போது என்ன வந்து தெரியுது, ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஆங்கிள் பி வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், ஆங்கிள் பிக்யூசி. அதாவது பிக்யூசி ட்ரையாங்கிள் வந்து ஆங்கிள் கியூக்கு வந்து ஈக்குவல்.
ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 70 டிகிரிக்கு வந்து ஈக்குவல். ஸோ இங்க ஒரு ஆங்கிள் வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம், இங்க ஒரு ஆங்கிள் வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு சரிங்களா. ஸோ therefore by AA similarity angle similarity படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு வந்து சொல்லலாமா, அதாவது ட்ரையாங்கிள் ABC is similar to triangle PQC. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம் சரிங்களா. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிட்டு வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. ஸோ therefore their sides are proportional. their sides are proportional அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இப்போ வந்து நான் வந்து இந்த ட்ரையாங்கிளை வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ABC. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, ட்ரையாங்கிள் வந்து எப்படி வந்திருக்கு, இந்த மாதிரி வந்திருக்கா சின்ன ட்ரையாங்கிள். இது வந்து PQC. இப்போ வந்து எப்படி வந்து எழுதலாம், அதாவது AB by PQ சரிங்களா. PQ is equal to AC by PC. That is equal to BC by QC. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், QPயோட லென்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் சரிங்களா. ஸோ QP வந்து எங்கே இருக்குது, இங்கே வந்து இருக்குது சரிங்களா. ஸோ therefore ABயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்து தெரியும், BQ தெரியும், BQ அண்ட் QC இது டோட்டலாக வந்து ஆட் பண்ணுங்க 6 வந்து கிடைக்குமா. ஸோ BCயோட வேல்யூ வந்து தெரியும். ஸோ இதை வந்து எடுத்துக்கலாம், அதாவது இது ரெண்டையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ BC வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 6க்கு வந்து ஈக்குவல். ஸோ 6 டிவைடட் பை QC வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இது கேன்சல் பண்ணோம்னா 2, இங்கே வந்து 1 வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ therefore x is equal to என்னது, cross multiply பண்ணுங்க 5/2 வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த ஆன்சரை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 4.1 problem number 2. A girl looks the reflection of the top of the lamp post on the mirror which is 6.6 meter away from the foot of the lamp post. The girl whose height is 12.5 meter is standing 2.5 meter away from the mirror. Assuming the mirror is placed on the ground facing the sky and the girl, mirror and the lamp post are in a same line. Find the height of the lamp post. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கேர்ள் வந்து நிற்கிறா சரிங்களா. ஸோ இதுதான் அந்த கேர்ள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இவளோட ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 12.5 மீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இவ வந்து என்ன பார்க்குறான்னா, அதாவது ஒரு லேம்ப் போஸ்ட் வந்து இருக்கு, இதுதான் அந்த லேம்ப் போஸ்ட். இதோட ரிஃப்ளெக்ஷனை வந்து மிரர்ல வந்து பார்க்குறா. மிரர் வந்து எங்க வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த கிரவுண்ட்ல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கு மிரர் சரிங்களா. ஸோ இதோட டாப் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், லேம்ப் போஸ்டோட டாப் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை வந்து இப்படி படுமா. ஸோ இதை வந்து இந்த கேர்ள் வந்து இப்படி வந்து பார்க்குறா சரிங்களா. ஸோ வேற என்ன டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த லேம்ப் போஸ்ட்டுக்கும் மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6.6 மீட்டர். அதாவது இதுதான் மிரர். இந்த மிரருக்கும் லேம்ப் போஸ்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6.6 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து வேற என்ன கொடுத்துருக்காங்க டீட்டெயில், இதை கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஹாரிசான்டல் லைன்ல தான் இங்க வந்து இருக்காங்க, ஆரஞ்ச் சேம் லைன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால வந்து இதை ஜாயின் பண்ணிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த கேர்ளோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு வந்து எவ்வளவு தூரம் வந்து மிரர்ல இருந்து தள்ளி நிக்கிறா, 2.5 மீட்டர் சரிங்களா. ஸோ மிரருக்கும் இந்த கேர்ளுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.5 மீட்டர். நெக்ஸ்ட் வேற எதுவும் வந்து கொடுக்கல. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஹைட் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட், இதை வந்து ஹச்னு வந்து எடுத்துக்கலாம், இது வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஒன்னு ட்ரையாங்கிள் ABC சரிங்களா, இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து என்னது CDE. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து பார்க்கும்போது ஆங்கிள் B வந்து 90 டிகிரியா, அதே மாதிரி இங்கேயும் வந்து பாருங்க ஆங்கிள் D வந்து 90 டிகிரி. இப்போ இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்க வந்து விழுகுது சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இந்த பாயிண்ட் C வழியா வந்து இப்போ டிரா பண்ணோம்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து 90 டிகிரி வந்து கிடைக்குமா, அதே மாதிரி இங்கேயும் வந்து 90 டிகிரி வந்து கிடைக்கும்.
ஸோ இப்போ வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் லேம்ப் போஸ்ட். இதோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து இருக்கு பாத்தீங்களா, அது இங்க வந்து ஃபார்ம் ஆகுமா, அதை வந்து என்னது ஐ அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்க வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு ஆர். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரினா இப்போ அதுல வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ரிமைனிங் ஆங்கிள் வந்து என்னது 90 டிகிரி மைனஸ் ஆஃப் இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அதே மாதிரி இங்க ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஆங்கிள் வந்து என்ன வந்து கிடைக்கும், 90 டிகிரி மைனஸ் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்க கொடுத்துருக்க ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து என்னது, இன் ட்ரையாங்கிள் ஏ பி சி அண்ட் இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து சி டி இ. ஸோ ஆங்கிள் ஆஃப் ஏ பி சி இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், ஆங்கிள் பி வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், ஆங்கிள் சி டி இக்கு வந்து ஈக்குவல். ஏன்னா ரெண்டுமே வந்து 90 டிகிரி. சரிங்களா? அதாவது இந்த ஆங்கிள் வந்து ஈக்குவல் ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்றோம். வந்து பாருங்க, ஆங்கிள் ஏ சி பி இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 90 டிகிரி மைனஸ் ஆஃப் ஆர்க்கு வந்து ஈக்குவல். அதே மாதிரி ஆங்கிள் இ சி டி இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 90 டிகிரி மைனஸ் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கு வந்து ஈக்குவல். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனா. ஸோ தேர்ஃபோர் இதை ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஆங்கிள் ஆஃப் ஏசிபி வந்து ஆங்கிள் ஆஃப் இசிடிக்கு வந்து ஈக்குவல் அப்படின்றது வந்து தெரியும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி மைனஸ் ஆஃப் ஐக்கு பதில் ஆர் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டு ஆங்கிள் வந்து ஒரே ஆங்கிள் தான். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்க, இங்க ஒரு ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டோம், இங்க ஒரு ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். தேர்ஃபோர் பை ஏஏ சிமிலாரிட்டி படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து சிமிலரா, ட்ரையாங்கிள் ஏபிசி is similar to triangle CDE. So their sides are proportional. So sides are proportional என்ன அர்த்தம், அதாவது AB by DE is equal to BC. So BC by CD that is equal to another AC by EC. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணா வந்து போதும், ஏன்னா ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் தான் தேவை. சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் ஏபி பை டிஇ இஸ் ஈக்குவல் டு பிசி பை சிடி. ஸோ இப்போ வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏபி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏபின்றது வந்து ஹைட் ஆஃப் தி கேர்ள் 12.5 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க பை டிஇ. டிஇ வந்து எங்க வந்து இருக்கு, இங்க வந்து இருக்கு. இதுதான் ஹைட் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட். ஸோ ஹச் தட் இஸ் ஈக்குவல் டு பிசி வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி மிரர் அண்ட் தி கேர்ள் 2.5 divided by 6.6. So therefore H is equal to another 6.6 into 12.5 divided by 2.5. So இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 times வந்து கேன்சல் பண்ணலாமா இத. That is equal to 6.6 into 5 வந்து என்ன கிடைக்கும், 30 remainder 3. இங்க வந்து பாத்தீங்கன்னா 33 வந்து கிடைக்கும். சரிங்களா? So 33 மீட்டர். யூனிட் வந்து மறக்க கூடாது. இதுதான் வந்து என்னது, ஹைட் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட். ஸோ இந்த ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 4.1 ப்ராப்ளம் நம்பர் 3. A vertical stick of length 6 meter cast a shadow 400 centimeter long on the ground, and at the same time a tower cast a shadow 28 meter long. Using similarity find the height of the tower. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெர்டிக்கல் ஸ்டிக், அதாவது ஒரு குச்சி வந்து இருக்கு, அதோட லென்த் வந்து பாருங்க 6 மீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஷேடோ வந்து மேக் பண்ணுது.
அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 400 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதை வந்து மீட்டரா வந்து கன்வெர்ட் பண்ணீங்கன்னா என்ன வந்து கிடைக்கும், 4 மீட்டர் வந்து கிடைக்கும். ஸோ எப்பயும் வந்து ஒரே யூனிட்ல இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ ஆன் தி கிரவுண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹரிசாண்டலா நான் வந்து இப்படி வந்து மேக் பண்றேன் சரிங்களா. அண்ட் அட் தி சேம் டைம் எ டவர் கேஸ்ட் எ ஷேடோ 28 மீட்டர் லாங். இப்போ ஒரு ஸ்டிக் வந்து 4 மீட்டர் லாங்ல வந்து ஷேடோ வந்து கொடுக்குது. இதே மாதிரி இன்னொரு டவர் வந்து இருக்கு சரிங்களா. ஸோ இதுதான் அந்த டவர் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டிக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவர் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஷேடோ வந்து மேக் பண்ணுதாம், அதாவது 28 மீட்டர். ஸோ இங்கேருந்து 28 மீட்டர் டோட்டலாக வந்து அதோட ஷேடோ வந்து மேக் பண்ணுது. ஸோ யூசிங் சிமிலாரிட்டி ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி டவர். ஸோ இதுதான் ஹச் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஹைட் ஆஃப் தி டவர் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத ஷேடோ மேக் பண்ணதுன்னா இப்படி தானே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து இப்படி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ இது ஏ, இது பி, இது சி, பிக் ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது டி, இது இ, இது வந்து ஸ்மாலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஆங்கிள் சி வந்து காமனா. ஸோ ஒரு ஆங்கிள் காமன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரியா. ஸோ ரெண்டு ஆங்கிள் வந்து ஈக்குவல் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அப்படி இருந்தாலே இது பை ஏஎஸ் சிமிலாரிட்டி படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலரா. ஸோ அதுக்கான ரீசனை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுவோம் சரிங்களா. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டிஇசி ஆங்கிள் சி இஸ் காமன். நெக்ஸ்ட் என்னது, அதாவது ஆங்கிள் ஏபிசி இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், ஆங்கிள் டிஇசி that is equal to 90 degree. Therefore by AA similarity triangle ABC is similar to triangle DEC. So therefore இப்போ ரெண்டு triangle similarனா sides வந்து proportional வந்து இருக்கும்ல. So அதை தான் எழுதுறோம், their sides are proportional. So therefore AB அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பை ட்ரையாங்கிள் வந்து டிஇசியில் வந்து டிஇ, அதாவது ஏபி பை டிஇ இஸ் ஈக்குவல். ஸோ இந்த பிசியா பிசி பை இந்த ட்ரையாங்கிள் வந்து இசி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் வந்து என்னது ஏசி பை இந்தது சிடி சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் வந்து வேணும் சரிங்களா. ஸோ ஏபி வந்து கட்டாயம் வேணும். ஸோ ஏபி பை டிஇ வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், பிசி பை இசி. ஸோ இதை ரெண்டை வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏபி வந்து ஹச் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. டிஇ வந்து என்னது, ஸோ டிஇ வந்து 6 சரிங்களா. ஸோ 6 இஸ் ஈக்குவல் டு பிசி வந்து பார்த்தீங்கன்னா 28 பை இசி வந்து 4. ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம்னாலே இங்கே வந்து 7 வந்து கிடைக்கும், இங்கே வந்து 1 வந்து கிடைக்கும். therefore h is equal to 6 into 7 that is equal to என்னது 42 மீட்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் தி டவர். ஸோ இந்த ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 4.1 problem number 4. Two triangles QPR and QSR, right angle at P and S respectively, are drawn on the same base QR and on the same side of QR. If PR and SQ intersect at T, prove that PT into TR is equal to ST into TQ. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிட்டு எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து இருக்கு, QPR QSR, ரெண்டுக்கும் வந்து சேம் பேஸ் வந்து இருக்கு சரிங்களா. அதை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் வந்து எங்க ஆங்கிள் பிலையும் ஆங்கிள் எஸ்லையும் வந்து இருக்கு சரிங்களா. ஸோ இப்படி வந்து இருக்கு, ரெண்டு வந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து டி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதுக்கான டயக்ராம் வந்து எப்படி வந்து இருக்கும், QR வந்து பேஸ்னா ஃபர்ஸ்ட் இதுதான் Q, இது R சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பேஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து வேணும். ஸோ எப்படி வந்து இருக்கும்,
ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குமா? இது வந்து PQR. இதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரியா? ஸோ இது வந்து 90 டிகிரி. இதே மாதிரி QSR வந்து இன்னொரு ட்ரையாங்கிள். ஸோ அது வந்து பாருங்க இப்படி வந்து இருக்கும். ஸோ இதோட ஆங்கிள் வந்து என்னது? எஸ் 90 டிகிரி. ஸோ இது வந்து அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில். ரெண்டும் வந்து இன்டர்செக்ட் ஆகிறது வந்து டீன்ற பாயிண்ட். PR and SQ. சரிங்களா? ஸோ PR and SQ intersect at point T. ஸோ இதுதான் இதுக்கான ஃபிகர். நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா PT into TR வந்து ST into TQக்கு வந்து ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணணும். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை வந்து எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? அதாவது இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்து இது வந்து சிமிலர் அப்படின்றத வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன் ட்ரையாங்கிள் PQT. சரிங்களா? அண்ட் ட்ரையாங்கிள் STR. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஆங்கிள் QPT is equal to என்னது? angle TSR. So that is equal to என்னது? 90 degree. அதாவது இந்த ஆங்கிள் வந்து ஈக்குவல் அப்படின்றத வந்து இப்போ வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதாவது PTQ இந்த ஆங்கிள் வந்து இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? STRக்கு வந்து ஈக்குவல். ஏன்னா இது வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரீசன் வந்து என்னது? ஆங்கிள் PTQ is equal to angle STR. Reason வந்து since vertically opposite angle. அது ரெண்டுமே வந்து ஈக்குவலா வந்து இருக்கும். சரிங்களா? vertically opposite angle. So ரெண்டு angle equal அப்படின்றது வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. Therefore by AA similarity triangle PQT is similar to triangle STR. Therefore, their sides are proportional. ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் வந்து தனியாக ட்ரா பண்ணால் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும்? இந்த மாதிரி வந்து கிடைக்கும். அதாவது இது PQT. சரிங்களா? இங்கே 90 டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளை வந்து ட்ரா பண்ணோம்னா எப்படி வந்து கிடைக்கும்? ஸோ இங்கே வந்து 90 டிகிரி, இது வந்து எஸ்ஸா. ஸோ நெக்ஸ்ட் வந்து T வந்து எங்கே வந்து இருக்கு? இங்கே வந்து இருக்கு. இதுதான் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து R வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஈஸியாக வந்து எழுதலாமா? அதாவது PQ by SR. PQ by SR is equal to என்னது? PT by ST is equal to QT by RT. நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? அதாவது PT into TR. ஸோ இங்கே வந்து பாருங்க, இங்கே வந்து இருக்கு. எதுக்கு ஈக்குவல் ப்ரூவ் பண்ணணும்? ST into TQ. ஸோ இதுக்கு. ஸோ இந்த ரெண்டு இதை மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதாவது PT by ST is equal to QTக்கு பதிலாக TQ அப்படின்னு கூட எழுதலாம்ல. ஸோ TQன்னு போட்டுக்கோங்க by RT. சரிங்களா? அதை வந்து TR அப்படின்னு கூட எழுதலாம். therefore cross multiply பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? PT into TR is equal to ST into TQ. ஸோ இப்போ வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. சரிங்களா? therefore it is proved. Exercise 4.1 problem number 5. In the adjacent figure, triangle ABC is right angle at C and DE is perpendicular to AB. அதாவது இங்க கொடுத்திருக்காங்க இந்த லைன். DE is perpendicular to AB. Prove that triangle ABC is similar to triangle ADE and hence find the lengths of
ஏஇ அண்ட் டிஇ. சரிங்களா? ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிஇ, அதாவது இங்கே உள்ள ட்ரையாங்கிளும் இந்த மொத்த லார்ஜர் ட்ரையாங்கிள் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் சி வந்து ஒரு ரைட் ஆங்கிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிஇ இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிள் இ வந்து 90 டிகிரி. சரிங்களா? மேக் அவுட் பண்ணுது. ஸோ தேர்ஃபோர் ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஇஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் வந்து ஆங்கிள் ஏ வந்து காமனாக வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ ஆங்கிள் BAC is equal to angle EAD. Since common angle, ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் வந்து காமனான ஆங்கிள் வந்து A. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணியாச்சு. Therefore, by AA similarity, triangle ABC is similar to triangle ADE. So therefore, their sides are proportional. இப்போ வந்து ரெண்டு ட்ரையாங்கிளையும் வந்து தனித்தனியாக ட்ரா பண்ணிக்கலாம், கன்ஃபியூஷன் இல்லாமல் வந்து இருக்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்து ஆங்கிள் சி வந்து 90 டிகிரி வந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்படி வந்து போட்டாச்சு. இது ஏ, இது பி, இது வந்து சி. சரிங்களா? ஸோ இது வந்து ஆங்கிள் ஏ. ஸோ இப்போ அதே மாதிரி அந்த சின்ன ட்ரையாங்கிளை வந்து ட்ரா பண்ணுங்க. அது வந்து எப்படி வந்து இருக்கும்? இப்படி வந்து இருக்கும். ஆங்கிள் இ வந்து அதுக்கு 90 டிகிரி. ஸோ இது ஆங்கிள் இ, இது வந்து ஆங்கிள் ஏயா. ஸோ இங்கே வந்து என்ன வந்து இருக்கு? டி வந்து இருக்கு. ஸோ டி வந்து இங்கே வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து சைட்ஸ் வந்து ஈஸியாக வந்து எழுதலாமா? இப்போ சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல்னா என்ன அர்த்தம்? அதாவது ஏபி பை ஏடி is equal to BC by DE. That is equal to AC by AE. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏபிக்கான வேல்யூ வந்து தெரியாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 3 + 2. ஸோ 5 வந்து இங்கே நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி பிசியோடது வந்து 12 வந்து தெரியும். ஸோ பித்தகோரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஏபியோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஸோ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா பிசி ஸ்கொயர் வந்து 12 ஸ்கொயர் 144 வந்து கிடைக்கும், ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் வந்து 25 வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 169. தேர்ஃபோர் ஏபி இஸ் ஈக்குவல் டு என்னது? ரூட் ஆஃப் 169 which is equal to 13. ஸோ இப்போ ஏபியோட வேல்யூ வந்து 13 அப்படின்றத கண்டுபிடிச்சா. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு என்னது? 13. சரிங்களா? ஸோ இப்போ வந்து போட்டாச்சு. இப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிள்கான வேல்யூ வந்து எடுத்து எழுதலாம். ஏடி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஏ டு டி வந்து 3. சரிங்களா? ஸோ வேற எதுவும் தெரியுமா? தெரியாது. இது ரெண்டையும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஏஇ வந்து என்ன, டிஇ என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏபிக்கு பதிலாக என்ன போடணும்? 13 வந்து போடணும். ஸோ 13 டிவைடட் பை ஏடி வந்து என்னது? இங்கே இருக்க 3. சரிங்களா? ஸோ 3 இஸ் ஈக்குவல் டு பிசி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 12 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 12 டிவைடட் பை டிஇ வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ டிஇ இஸ் ஈக்குவல் டு ஏசி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 டிவைடட் பை ஏஇயும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணலாம். பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? அதாவது 13 by 3 is equal to 12 by DE. Therefore, DE is equal to என்னது? Cross multiply பண்ணுங்க. பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 12 into 3 வந்து கிடைக்கும் divided by 13. So that is equal to 36 by 13. So இதுதான் DE கான வேல்யூ. சரிங்களா? So similarly AE வந்து கண்டுபிடிக்கலாமா? அதாவது இதை ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணுங்க. சரிங்களா? So 13 by 3 is equal to 5 by AE. Therefore, AE is equal to cross multiply பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 3 into 5 வந்து கிடைக்கும். கீழே டினாமினேட்டரில் வந்து 13 வந்து கிடைக்கும். So that is equal to 15 by 13.
ஸோ இதுதான் வேல்யூ ஆஃப் ஏஇ. ஸோ இதையும் வந்து ஹைலைட் பண்ணுங்க. ஸோ தேர்ஃபோர் ஏஇ இஸ் ஈக்குவல் டு 15/13. அதே மாதிரி டிஇ இஸ் ஈக்குவல் டு 36/13. ஸோ இதுதான் ஆன்சர்ஸ். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.